Hello friends, welcome to Sherlin's Craft. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம இன்றைக்கி பேக் கீ செயின் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. பார்த்ததுமே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேக் கீ செயின் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியும். நான் ஒயிட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோம் ஷீட்டை பேக் சைடில் திருப்பி நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைட்டாக மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் கொஞ்சமாக ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப லென்த்தாக இருக்க வேண்டாம். ஃபோம் ஷீட் வந்து ஷார்ட்டாக இருந்தால் போதும். ஒரு ஃபுல் ஃபோம் ஷீட்டை ரெண்டாக கட் பண்ணி வர அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணியாச்சு. ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி ரெண்டாக மடிக்கிறேன். ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அந்த அச்சு வரும்ல, அந்த அச்சை வந்து சென்டர் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து திரும்ப அதே மாதிரி மடிச்சுட்டு ஒரு சைடு பார்த்த மாதிரி நான் மடக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் நம்ம சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டோம்ல, அந்த சென்டருக்கு ரெண்டு சைட்லேயும் ஈக்குவலாக ஒரே சைஸ்க்கு ஒரு கோடு மாதிரி அச்சு தெரியும். அந்த அச்சில் வந்து கோடு போட்டேன். அது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ரெண்டு சைடில் கோடு போட்டோம்ல, அந்த கோடை வந்து இந்த மாதிரி மடித்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது வந்து வளைஞ்ச மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இது வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதை ஒரு சைடாக திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா கர்வ் லைன் வரைய போகிறேன். நான் வரைகிற மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. ஒரு சைடு நம்ம கர்வாக வரைஞ்சி கட் பண்ணிட்டா போதும். இதை அளவை வச்சு நம்ம இன்னொரு சைடுக்கும் கட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுறது எப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு சைடு வந்து கர்வாக கட் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு கோடு மார்க் பண்ணோம்ல, அந்த கோடில் கரெக்டாக இந்த மாதிரி மடக்கிட்டு இன்னொரு சைடுக்கும் கரெக்டாக இதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் தனித்தனியாக வரைஞ்சோன்னா ஷேப் மாறிடும், ஒரே மாதிரி வராது. அதனால் ஒரு சைடு வரைஞ்சிட்டு இந்த மாதிரி இன்னொரு சைடுக்கு அச்சு வச்சு வரைஞ்சிட்டு கட் பண்ணோன்னா ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொன்று நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்து நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கேல் அளவுக்கு கட் பண்ணுறேன். இந்த ஃபோம் ஷீட்டை வந்து நான் சென்டரில் மட்டும் இதே நீளத்துக்கு வந்து தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு கட்டை மேலே வச்சு இந்த மாதிரி நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணுறேன். கீழே வச்சு கட் பண்ணால் சார்ட் பேப்பர் கட் ஆகிடும். அதனால இந்த மாதிரி கட்டை மேலே வச்சு கட் பண்ணுறேன். நீங்களும் நைஃப் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ கட் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு தெரியும். சென்டரில் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன் இதே நீட்டுக்கு. ஓகே, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கட் பண்ண ஃபோம் ஷீட்டில் இந்த ஜிப்பை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி குட்டியாக ஜிப்பு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம கட் பண்ணியிருக்க சைஸ்க்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபோம் ஷீட்டை திருப்பிட்டு இந்த ஜிப்பை வந்து இதில் ஒட்ட போகிறோம். க்ளூ கன் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஜிப்பில் வந்து அந்த ஜிப்பு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஹாட் க்ளூ போடுறேன் அந்த சைடில், ரெண்டு சைட்லேயும். இப்போது நம்ம ஃபோம் ஷீட் கட் பண்ணோம்ல, கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஜிப்பை வந்து உள்பக்கமாக திருப்பி வச்சு ஒட்ட போகிறேன். ஹாட் க்ளூ போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஜிப்பை வந்து உள்பக்கமாக பார்த்த மாதிரி பாதி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு சைடு ஒட்டியாச்சு. இன்னொரு சைடும் நம்ம ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். பாதி வரைக்கும் அப்படியே ஒட்டிக்கிட்டு ஜிப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒட்டும் போது ஜிப்பு பாதி தூரம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒட்டுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஜிப்பை ஒட்டியாச்சு ஃபோம் ஷீட்டில். இப்போ இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குது. அதுக்கு வந்து குட்டியாக ஒரு ஃபோம் ஷீட்டை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி இந்த இடத்துல ஹாட் க்ளூ போட்டு நான் ஒட்ட போகிறேன். அந்த கேப் இருக்க இடத்துல மட்டும். ஓகே, இப்போ நம்ம ஜிப் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கர்வ் ஷேப்பில் ரெண்டு சைடு வர மாதிரி அந்த பீஸ் எடுத்துக்கலாம். அந்த பீஸில் ரெண்டு கோடு போட்டிருந்தோம்ல, அந்த கோடுக்கு நடுவில் இந்த ஜிப்பை நம்ம ஒட்ட போகிறோம். ஹாட் க்ளூ போட்டுக்கிறேன். ஹாட் க்ளூ போட்டு இந்த ஜிப்பை வந்து அந்த இடத்துல வச்சு ஃபஸ்ட்டு கரெக்டாக நல்லா அது ஒட்டுற வரைக்கும் கையில் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சைடில் மட்டும் நான் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த சைடோடு சேர்த்து நான் இந்த ஜிப்பை ஒட்ட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ திரும்பி நான் க்ளூ போடுறேன். இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஜிப்பை கையில் பிடிச்சி கர்வ் ஷேப்பில் ஒட்டணும். இப்போ பாருங்கள், நான் கையிலேயே அந்த ஜிப்பை வந்து வளைச்ச மாதிரி ஒட்டுறேன். இந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ஜிப்பு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ஜிப்பு வந்து நம்ம கட் பண்ணும்போது பெருசாக இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம்.
ஆனால் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கடைசியில் ஒட்டும் போது கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண இடத்துல வந்து கொஞ்சமாக இந்த ஃபோம் ஷீட்டை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி அந்த முனையில் ஒட்டுறோம் கொஞ்சமாக. இப்போ இதை வந்து கீழ்ப்பக்கமாக கொஞ்சோண்டு க்ளூ போட்டு ஒட்டிடலாம். கையில் இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு அழுத்தி பிடிச்சிக்கணும். அப்போ தான் கேப் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்போ வந்து மேல் பக்கமாக இங்கே ஃபுல்லாக க்ளூவை போட்டுட்டு அந்த ஃபோம் ஷீட்டை இப்படி லைட்டாக மடக்கி ஒட்டிட்டா போதும். அவ்வளோதான், நம்மளோட பேக் ரெடி ஆகிடும். இதையும் கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம். அப்போ தான் கேப் இல்லாமல் வரும். ஓகே, இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ரெட் கலரில் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி பேக் மேலே வச்சு அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஹாட் க்ளூ போட்டு பேக்கு ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஒட்ட போகிறேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. பேக்கோட பேக் சைடில் ஷோல்டர் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ரெட் கலர் கிளிட்டர் ஷீட் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கு நடுவில் ஒரு கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட் மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து 2 சைட்லேயும் ஒட்ட போகிறேன். இதில் கொஞ்சமாக க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீஸை நான் ஒட்டுறேன். இன்னொரு சைடும் இதே மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜாயிண்ட்டில் வந்து இந்த ரெட் கலரில் குட்டியாக ஒரு பீஸ் கட் பண்ணி அந்த ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட் ஜாயிண்ட்டில் வந்து இந்த ரெட் கலரை ஒட்டுறேன். இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல மேலே மட்டும் கொஞ்சமாக க்ளூ போட்டு இது உள்பக்கமாக மடக்கி இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிறேன். அப்போ அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஸ்டாப்பை 2 பக்கமாக தனியாக பிரித்து க்ளூ போட்டு ஒட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பிரித்து இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் ஹார்ட் ஷேப்பில் குட்டியாக வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணதை கண்ணு மாதிரி நான் ஒட்டுறேன். 2 பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். கண்ணு மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல கீழேயும் ரெட் கலரில் இருக்கனால ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் நம்ம கர்வ் ஷேப்பில் மேலே ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல, அந்த பீஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணி இது சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கனால கட் பண்ணி வச்சு பார்க்குறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இது வந்து க்ளூ போட்டு வாய் மாதிரி அழகாக ஒட்ட போகிறேன். ஒட்டும் போது கையில் ஷேப் பண்ணி ஒட்டிக்கலாம் வாய் மாதிரி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, கண், வாய். இந்த ஜிப்பும் நல்லா ஒர்க் ஆகுது. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து கீ செயினை மாட்டிடலாம் இந்த ஜிப்பில். ஓகே, இப்போ கீ செயினை மாட்டியாச்சு. இந்த கீ செயினாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள வந்து நம்ம குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருக்குமே குட்டியான பொருள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியான பொருள்லாம் ரொம்ப பிடிக்கும். இது உள்ள வந்து இப்போ கொஞ்சம் காயின்ஸ் நான் போடுறேன். இது உள்ள நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. நம்ம குட்டி குட்டியான திங்ஸ் நிறைய போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நோட்டு காசும் உள்ளே வச்சு பார்க்குறேன். ஒரு 50 ருபீஸ் நோட்டு எடுத்து இந்த மாதிரி மடித்து அது உள்ளே வைக்கிறேன். 10 தான் கரெக்டாக அப்படின்ட்டு. அடுத்து வந்து ஒரு 10 ருபீஸ் நோட்டு வைக்கிறேன். அடுத்து இது கூடவே கொஞ்சம் காயின்ஸும் நான் உள்ளே போடுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா. இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். நல்லா வெயிட்லாம் தாங்குது. ஜிப்பு நான் நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். நல்லாவே இருக்குது. இது பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது உள்ள நம்ம ஹெட்ஃபோன்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். இது நம்ம கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹெட்ஃபோன்ஸும் போட்டு வச்சுக்கலாம். காயின்ஸ் காசுலாம் கூட இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. க்யூட்டான இந்த குட்டி பேக் கீ செயின் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.